2 நாள் ஃபீவருக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வீட்டில் எப்பவும் போல் வேலை செய்யவே ஆரம்பிச்சு. தேர்ஸ்டே லஞ்சுக்கு பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பும் கேபேஜ் பொரியலும் பண்ணலான்னு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே இப்போ தக்காளியோட ரேட்டு கொஞ்சம் அதிகம் இருக்குது. 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மழையும் விட்டு விட்டு பெய்யறதுனால என்னவோ மேக்ஸிமம் நிறைய வெஜிடபிள்ஸோட ரேட்டு கொஞ்சம் கூடி இருக்கு. ஆன்வியோட ஸ்கூலில் இன்னைக்கு எக்ஸாம் இருந்ததுனால அவன் நேரமே வீட்டுக்கு வந்துட்டா. எனக்கு வீட்டில் யாரும் இல்லைன்னா நான் சீக்கிரமாகவே வேலை செஞ்சு முடிப்பேன். இதுவே என் வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லைன்னா பொண்ணு யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா கூட எல்லா வேலையுமே ஸ்லோவாக தான் செஞ்சுட்ருப்பேன். அவங்க கூட பேசி இப்படி வேலை பார்க்குறதுனால என்னவோ செஞ்சு முடிக்க அவ்வளோ லேட் ஆகும். இதில் கொஞ்சம் வேலை மட்டும் நான் செஞ்சு முடிக்கணும் அன்னைக்கு பிளான் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் கரெக்டாக அந்த வேலையை மட்டும்தான் நான் மறந்தே போயிருப்பேன். அண்ட் இன்னைக்கு பகலில் வீட்டில் இருக்கிறதுனால மோர் கறிக்கு வாங்கினா அந்த தயிரை கொஞ்சம் கறிக்கு எடுத்துட்டு பேலன்ஸ் தயிரை மிக்சியில் உப்பும் போட்டு தண்ணியும் ஊற்றி அவளுக்கு மோர் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குடிச்சிட்டு சூப்பர்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த மோரை குடிக்கும் போது உதட்டில் கொஞ்சம் வெள்ளை மீசை மாதிரி இருக்குமே, அதை பார்த்துட்டு அவளுக்கு மீசை வளர்ந்துருக்கு